முன்னொரு காலத்தில் மிடாஸ் என்ற மன்னர் ஒரு நாட்டை ஆண்டு வந்தார். அவர் ஒரு நல்ல மன்னராக இருந்தாலும் அவருக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அது தங்கம் மீது அவருக்கு இருந்த அதீத ஆசை. எவ்வளவு தங்கம் இருந்தாலும் அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. உலகில் உள்ள அனைத்தும் தங்கமாக மாறினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அவர் எப்போதும் சிந்திப்பார். 2. அபூர்வ வரம். ஒருமுறை மிடாஸ் மன்னர் செய்த ஒரு உதவிக்காக ஒரு தேவதை அல்லது கடவுள் அவர் முன் தோன்றி, "உனக்கு என்ன வரம் வேண்டும்?" என்று கேட்டது. மன்னர் யோசிக்காமல், "நான் தொடும் பொருட்கள் எல்லாம் தங்கமாக மாற வேண்டும்" என்று கேட்டார். தேவதை அவரை எச்சரித்த போதிலும் அவர் பிடிவாதமாக அந்த வரத்தையே பெற்றார். மன்னர் தனது அரண்மனைக்கு திரும்பியதும் சோதிக்க விரும்பி ஒரு மேசையை தொட்டார். அது உடனே மின்னும் தங்கமாக மாறியது. செடிகள், கதவுகள் என அவர் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறின. மன்னர் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். "நான் தான் உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தன்" என்று கூச்சலிட்டார். நேரம் செல்லச் செல்ல மன்னருக்கு பசி எடுத்தது. அவர் உணவை எடுக்க முயன்றார். ஆனால் அவர் தொட்டவுடன் ரொட்டியும் கனிகளும் கடினமான தங்கமாக மாறின. தாகம் எடுத்து தண்ணீரை தொட்டபோது அதுவும் திரவத் தங்கமாக மாறியது. மன்னரால் எதையும் உண்ணவோ பருகவோ முடியவில்லை. அப்போதுதான் அவருக்கு தன் வரத்தின் விபரீதம் புரியத் தொடங்கியது. அப்போது மன்னரின் அன்பு மகள் ஓடி வந்து அவரைத் தழுவினாள். அவ்வளவுதான். அடுத்த நொடியே அந்த அழகான சிறுமி அசைவற்ற தங்கச் சிலையாக மாறினாள். மன்னர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். தனது பேராசையினால் உலகின் விலையுயர்ந்த செல்வமான தன் மகளையே இழந்துவிட்டதை எண்ணி கதறி அழுதார். மன்னர் மீண்டும் தேவதையிடம் முறையிட்டார். "எனக்கு இந்த தங்கம் வேண்டாம். என் மகளும் பழைய வாழ்க்கையுமே போதும்" என்று கெஞ்சினார். தேவதை இரக்கப்பட்டு அருகில் உள்ள ஆற்றில் நீராடி, அந்த நீரை தங்கமாக மாறிய அனைத்தின் மீதும் தெளி என்று கூறியது. மன்னர் அவ்வாறே செய்ய, அவரது மகளும் உணவுகளும் மீண்டும் பழைய நிலைக்குத் திரும்பின. அன்றிலிருந்து மன்னர் பேராசையை துறந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். நீதி. பேராசை பெரு நஷ்டம். அன்பும் உயிரும்தான் உலகின் மிகப்பெரிய செல்வங்கள், தங்கம் அல்லையும்.